இரவோடு இரவாக யார் அதை செய்தார்? ஏன்னா நமக்கு தெரியும், மகாராஷ்டிர சட்டமன்ற தேர்தலையொட்டி ஏராளமான வாக்கு எந்திரங்கள் பிரிக்கப்படக்கூடிய காட்சி இல்லையா? இது தேர்தலுக்கு முன்னா பின்னா என்பதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் இதே போன்ற ஏராளமான காட்சிகள், அதே மாதிரி தேர்தல் ஆணையமே வாக்கு எந்திரங்களை கடத்துவதாக சொல்லி மக்கள் அந்த வாகனத்தை அடித்து உடைத்த காட்சி, இதெல்லாம் நிறைய வந்துட்டு இருந்தது. சரி, இது ஆதாரம் ஒன்று. ரெண்டாவது விஷயத்தை நான் சொல்கிறேன். அதாவது அணுசக்தி நகர் என்று சொல்லக்கூடிய மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற தொகுதி. இங்கே என்சிபி கட்சியினுடைய மிக முக்கியமான தலைவராக இருக்கக்கூடிய பகத் அகமது. இந்த பகத் அகமது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 7 ரவுண்டு வரைக்கும் அவர் முன்னணியில் இருக்கிறார். அவரை யாரும் எட்டி பிடிக்க முடியாத அளவிற்கு முன்னணியில் இருக்கிறார். 8வது ரவுண்டில் இருந்து அவர் பின்னடைவை சந்திக்கிறார். அதுக்கான காரணம் என்ன தெரியுமா? ஹரியானாவில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஹரியானாவில் பிஜேபி கட்சி எப்படி வெற்றி பெற்றது அப்படின்னு காங்கிரஸ் சொல்லிச்சது அப்படின்னா